நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சி. ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவங்க அல்லது உம்ரா செய்யக்கூடியவங்க இஹ்ராம் அணிந்திருந்தார்களே ஆனால் அவங்க வேட்டையாடக்கூடாதுன்னு தடை இருக்குது. இஹ்ராம்ல இருக்கக்கூடியவங்க முயல், பறவை இதெல்லாம் வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடுற பிராணி இல்லாம கோழி ஆடெல்லாம் பிடிச்சி சாப்பிடலாம், அது வேட்டைக்கு உள்ளது கிடையாது. சுதந்திரமா திரியும்ல வேட்டையாடுதல் என்று சொன்னால் அது மார்க்கெட்ல விற்கப்படாம அது சுதந்திரமா திரியக்கூடிய பிராணிகளாக இருந்தால் அதை வேட்டையாடுவது இஹ்ராம் கட்டினவங்களுக்கு தடை இருக்குது. குர்ஆன்ல இந்த தடை இருக்குது. லா தக்துலு ஸைத வ அன்தும் ஹுர்முன், நீங்கள் இஹ்ராம் கட்டி இருக்கும் பொழுது வேட்டை பிராணியை கொல்லாதீர்கள். 5:95 இந்த தடை அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி உஹில்லலக்கும் ஸைதுல் பஹரி வ தஆமுஹு, அதே நேரத்தில் கடல்ல வேட்டையாடுவது அதை உண்பது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ஹுர்ரிம அலைக்கும் ஸைதுல் பர்ரி, தரையில வேட்டையாடுவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. மாதும்தும் ஹுர்மன், நீங்கள் இஹ்ராம் அணிந்திருக்கிற நேரத்தில் கடல்ல போய் மீன் வேட்டையாடலாம், மீன்லாம் பிடிக்கலாம். இஹ்ராம் அணிஞ்சிருக்கிறவங்க தூண்டி போட்டு மீன் பிடிக்கலாமா, அது வேட்டை தான், அது தப்பு கிடையாது. தரையில வேட்டையாடுறது கூடாது. முயல், பறவைகள் இதுகளெல்லாம் வேட்டையாடக்கூடாதுன்னு தடை இருக்குது. இப்ப இந்த தடையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வேட்டையாடக்கூடாதுன்னு சொன்னா வேட்டையாடக்கூடாது மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். இதுல சொல்லாத ஒன்றை சேர்த்து புரிஞ்சுக்கலாமான்னா புரிஞ்சுக்கிற கூடாது. ஒருத்தங்க புரிஞ்ச நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க. அதான் அந்த சம்பவம். என்ன சம்பவம் கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்து சஹாபாக்களோடு போயிட்டு இருக்காங்க. உம்ரா செய்வதற்காக என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் ஒரு இடத்துல தங்குறாங்க, இடையில இளைப்பாடுறாங்க. மதீனாவுல மக்காவுக்கு போறதுக்கு 15 நாள் 10 நாள் ஆகும் இல்லையா, போற வழியில இடையில ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் முன்ன போய் அவங்க தனியா தங்கிக்கிட்டாங்க. ஒரு மரத்தடியில அவங்க தனியா தங்கிக்கிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் கூட்டமா ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. எல்லாரும் இஹ்ராம் அணிந்திருக்கிறாங்க. அப்ப அபூ கத்தாதான ஒரு சஹாபி அந்த ஏரியா அந்த பகுதியில் உள்ளவர், அவர் இஹ்ராம் அணியல. அவர் ஹஜ்ஜி உம்ராவுக்காக வரல, அவர் சாதாரணமா அங்க இருக்கும் பொழுது அங்க ஒரு காட்டுக்கழுதை பார்க்கிறார். காட்டுக்கழுதை மார்க்கத்தில் நமக்கு ஹலால். எப்படி குதிரை சாப்பிடுறது ஹலால் இருக்கிறோம், சாப்பிடாட்டாலும் மார்க்கத்தில் ஹலால். இந்த நாட்டில் வீட்டில் வளர்க்கிற கழுதை இருக்குல்ல, அது நமக்கு ஹராமா இருக்கிறது. காட்டுக்கழுதை என்பது காட்டிலே நிற்கும், மனிதர்களுடைய கண்ட்ரோல்ல வராது. அந்த மாதிரியான ஒரு காட்டு எருமை மாதிரி காட்டுக்கழுதை இருக்கிறது. அந்த காட்டுக்கழுதையை வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. இவர் இந்த காட்டுக்கழுதையை வீட்டு கழுதை மாதிரிலாம் அடங்காதது, ரொம்ப விரட்டி பயங்கரமா கஷ்டப்பட்டு என்ன செய்யணும், அதை பிடிக்கணும். அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு காட்டுக்கழுதை ஓடுறது இவர் பார்த்துறாரு. யாரு, அபூ கத்தாதாங்கிற சஹாபி பார்த்துறாரு. பார்த்தவன் என்ன செய்யறாரு, இவங்க எல்லாம் துணை கூப்பிடுறாரு, வாங்க வேட்டையாடணும், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடுறாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க இஹ்ராம்ல இருக்கிறோம், வேட்டையாடக்கூடாது, நாங்க எந்த ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு இவங்க மறுத்துறாங்க. அப்புறம் இவர் தன்னந்தனியா போய் ஈட்டியை எடுத்துட்டு போய் வேகமா எரிஞ்சு குத்தி இணைஞ்சிடறாரு. அதை முறைப்படி ஈட்டியை குத்தும் போதே பிஸ்மில்லான்னு சொல்லி குத்திட்டோம்னா அது இறந்து போச்சுன்னா அர்த்தமா இருக்கான். வேகமா ஈட்டினால குத்துறாரு, இறந்து போயிடுது. உடனே அதை எடுத்துட்டு கொண்டு என்ன செய்யறாரு, இங்க கொண்டு வந்துடுறாரு. இந்த மக்கள்லாம் இருக்கிற இடத்துல வந்தோன்னு என்ன செய்யறாங்கன்னா, சுட்டுக்கிட்டு சாப்பிடும் போது எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்க, எங்களுக்கு தாங்க. சஹாபாக்கள் வேட்டையாடுறதை மறுத்தவங்க இந்த வேட்டையாடுற பொருளை சாப்பிடும்போது மட்டும் நினைச்சிட்டாங்க, எல்லாம் பங்கு வச்சுக்கிட்டாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பெரிய தொடக்கறியை மட்டும் ஒன்னு எடுத்து தனியா வச்சுக்கிட்டாரு. ரசூலுல்லாஹ் கொடுக்கணும், ரசூலுல்லாஹ் தனியால அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். தனியா அபூ கத்தாதா வேட்டையாடினவரு தனியா எடுத்து வைத்துக் கொள்கிறாரு. மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. முடிச்சவனே என்ன வருதுன்னு கேட்டா, நம்ம வேட்டையாடக்கூடாது, வேட்டை பொருளை சாப்பிடலாமா, நம்ம தப்பு பண்ணிட்டோமான்னு தெரியலையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கணுமே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்க, இதை கேட்கிறாங்க. கேட்டவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மஅக்கும் மின்ஹு ஷைஉன், உங்கள்ட்ட ஏதாவது மிச்சம் இருக்கான்னு கேட்கிறாங்க. சாப்பிட்ட பிறகு எல்லாம் சாப்பிட்ட தப்பான்னு கேட்க போனா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, மஅக்கும் மின்ஹு ஷைஉன், உங்களோட ஏதாவது மீதி ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அபூ கத்தாதா சொல்றாரு, உங்களுக்கு தனியா நான் ஒன்னு எடுத்து வச்சிருக்கிறேன், தொடக்கறி தனியா இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் கேள்வி கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அந்த வேட்டையாடுவதற்கு நீங்க தூண்டுனீங்களா, இல்ல இதை போய் புடின்னு நீங்க சொல்லி உங்களுக்காக வேட்டையாடி இருந்தா அதுவும் தப்பு. நாமளும் வேட்டையாடக்கூடாது, நமக்காக வேண்டியும் வேட்டையாடக்கூடாது.
நீங்க எதுவும் அவருக்கு கட்டளை போட்டீங்களா? இல்ல. அதுக்கு ஏதாவது துணை செஞ்சீங்களா? இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டாங்க. அப்ப கொண்டாங்கன்னு வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? இதை சாப்பிடுறாங்க. இது புகாரியில 2854, 2570, 5407, 1821, 1822, 1823, 1824, 2914, 5491, 5492 இவ்வளவு இடத்துல புகாரில மட்டும் இந்த ஹதீஸ் இருக்குது. இதுல என்ன நம்ம சொல்ல வர்றோம்னு கேட்டா, என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை தாண்டிக்கிட்டு போகக்கூடாதுங்கிறது இது பாயிண்ட். வேட்டை ஆடக்கூடாது, வேட்டை தான் ஆடக்கூடாது. இன்னொருத்தர் வேட்டையான திங்கலாம தின்ட்டு போ, அது கூடாது. அதையெல்லாம் சொல்லியிருப்பான். வேட்டையும் ஆடாதீர்கள், வேட்டையாடியதை உண்ணவும் செய்யாதீர்கள் நல்லா சொல்ல மாட்டானா? அல்லாஹ் வேட்டையாடாதீங்கன்னு சொன்னா என்ன விளங்கிருன்னு, வேட்டையாட அந்த செயல் செய்யக்கூடாது. ஏற்கனவே யாருக்கோ எதுக்கோ வேட்டையாடப்பட்ட ஒன்று அல்ல வேட்டையாடிய ஒன்றை விற்கிறா, பஜார்ல விற்கப்படுகிறது, நம்ம வேட்டையாடல, அப்ப அதை சாப்பிடலாமான்னு கேட்டா அதுக்கு ஒண்ணு என்ன இல்ல, மார்க்கத்துல தடை கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, லா தக்துலு செய்த வேட்டை பிராணி நீங்க கொள்ளாதீங்க. லா தக்துலுனா கொள்ளாதீங்கன்னு அர்த்தம். அப்ப வேட்டை பிராணியை நீங்க கொள்ளாதீங்க. எஹ்ராமா இருக்கும் போது அந்த கொல்ற வேலையை நீங்க செய்யக்கூடாது. ஒரு புல் பூண்டை கூட பறிக்க கூடாது இருக்குல்ல, அந்த அடிப்படையில் உள்ள ஒரு சட்டம் இது. பொருள் ஹராம்ங்கிறதுக்காக உள்ள சட்டம் இல்ல. அப்ப நம்ம பேணுதல்ங்கிற பேர்ல வேட்டையாடக்கூடாதுன்னு சொன்னதால் பேணுதல்ங்கிற பேர்ல அல்லாஹ் ஹராம் ஆக்காத ஒன்றை நம்மளா ஹராம் ஆக்குற மாதிரி வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால இதை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு முடிவு எடுத்தால் இது மார்க்கத்துக்கு தடுக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடாது. அந்த ரைட் நம்ம கிடையாது. அல்லாஹ் எல்லாம் தெரிந்தவன். அவனுக்கு எந்த இடத்துல என்ன வார்த்தையை பொண்ணு அவ்வளவு அழகா என்ன செய்வான் சொல்லுவான். அதுல கூட என்ன செய்யறான்னு கேட்டா, வேட்டை பிராணியை கொள்ளாதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றான். இப்ப ஒருத்தர் உசுரோட கொண்டாந்து காட்டுக்கிறதைய கொடுத்து நீங்க அறுத்து சாப்பிடுக்கிறீங்கன்னு சொன்னா நம்ம தான் அதை கொள்ள வேண்டி வரும். அந்த உயிரை எடுக்கிற வரை நம்ம செய்ய வேண்டி வரும். அதுதான் தடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர எது தடுக்கப்பட்டது இல்ல, அதை சாப்பிடவே தடுக்கப்பட்டது இல்ல. ஆனால் பேணுதல் நினைக்கிறவங்க இதெல்லாம் சிந்திக்காதவங்க இப்படி முடிவு எடுப்பாங்க. பேணுதல் அவ்வளவு பேணுதலா போறேன் அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு மேற்கொண்ட அர்த்தத்தை கொடுத்து அவன் என்ன சொன்னான் அதோட அந்த லிமிட்டை நிக்காம அவங்களா இல்லாத அர்த்தத்தை உள்ள திணிச்சுக்கிட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு புறா விற்கிறது, வேட்டையாடிக்கிட்டு விற்கிறாங்க, அதை வாங்கி சாப்பிடலாமான்னா உசுரோட வாங்கிட்டு சாப்பிடக்கூடாது. அறுத்து கண்டு துணுதுணுமா விற்கிறான்னு சாப்பிட்டுக்கலாம். இதனால் வழங்க வேண்டியது கொள்ளாதீங்கன்னு தடை. கொள்ளாதீங்கிற நமக்கு போடப்பட்ட தடையா இருக்கிறது. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு புரிஞ்சுக்கிறோம். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, பேணுதல்ங்கிற பெயர்ல ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை திரிச்சிடக்கூடாது. அல்லாஹ் ரசூல் எவ்வளவுக்கு சொன்னாங்களோ அவ்வளவுதான் ஹராமை தவிர அதுக்கு மேல ஹராம் நம்மளா நினைச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது குற்றமா போயிருங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அப்ப பேணுதல்ங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஹதீஸ்ல அந்த கருத்து இருக்குதோ அப்படின்னு இருந்தா தான் நீங்க பேணுதலை பார்க்கணும். அதுல இல்லாத ஒன்ன குர்ஆன்ல ஹதீஸ்ல இல்லாத ஒன்ன நீங்களா திணிக்கிறது இருந்துச்சீங்கன்னா அல்லாஹ் சரியா சொல்லலன்னு ஆயிரும். அல்ல சரியான வார்த்தையை போடல, நம்மளை குழப்பிட்டான் அப்படின்னு ஆயிரும். அல்லாஹ் எதையுமே கரெக்டா சொல்லக்கூடியவன், எல்லாரும் புரிஞ்சுக்கிற விதத்தில் என்ன செய்வான், அல்லாஹ் பேசக்கூடியவன் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இது எதுக்கு சொல்றோம், பேணுதல்ங்கிற பெயர்ல நம்ம ஹலாலை ஹராமாக்கி கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கூட்டத்தார் வர்றாங்க. என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, புதுசா இஸ்லாத்தை சேர்ந்த சில சகோதரர்கள் எங்களுக்கு இறைச்சி கொண்டாந்து தர்றாங்க. புதுசா நேற்று இஸ்லாத்துல வந்தவங்களுக்கு, போன வாரம் இஸ்லாத்துல வந்தவங்களுக்கு சட்டம் தெரியாது, எப்படி அறுக்கணும், பிஸ்மில்லாஹ் சொல்லணும், அதெல்லாம் தெரியாது. அப்ப முறைப்படி தக்பீர் சொல்லாம கூட அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், அறுத்து இருக்கலாம். அவங்க ஒன்னா தந்தா நாங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இன்ன கௌமன் யஅதுனா பில்லஹ்மி, சில கூட்டத்தார்கள் எங்கள்கிட்ட இறைச்சி கொண்டு வர்றாங்க. இன்னொரு அறிவிப்புல காணும் ஹதீஸை அஹதின் பில் குஃப்ரி, இப்பதான் அவங்க குஃப்ர்ல இருந்து விடுபட்டு புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இருக்கிறாங்க. அந்த கூட்டம் எங்களுக்கு இறைச்சியை கொண்டாந்து தர்றாங்க. லா நத்ரி அது கிரஸ்முல்லாஹி அலைஹி அம்லா, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அவங்க அறுத்தாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, இறைச்சியை கொண்டாந்து தர்றாங்க, இறைச்சியை கொண்டாந்து தர்றாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, சம்முல்லாஹ் அலைஹி, நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்லி கூட சாப்பிடுங்க. அப்ப இது முகாந்திரம் கிடையாது. எப்படி நம்ம நம்பனே, முஸ்லீம் சொல்லி இருப்பான் நம்பிக்கிறோம். புதுசு பழசு, பழைய ஆளுக்கு தெரியாம இருப்பான், புதிய ஆளுக்கு தெரிஞ்சு இருப்பான். இது பெரிய மேட்டரா? எத்தனை பாரம்பரிய முஸ்லீம் நமக்கு தெரியாத விஷயம் போன வாரம் முஸ்லீமானவனுக்கு தெரியத்தானே செய்யுது. இதெல்லாம் ஒரு அடிப்படையா? இது அதனை தக்பீர் சொல்ற பெரிய பயங்கரமான விஷயமா? ஒரு சின்ன ரெண்டு சொல்லு இதை கத்துக்க மாட்டாங்களா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறேன், அவரு கொண்டா தர்றாருன்னு சொன்னா அவர் முஸ்லீம் தானே,
அவர் கரெக்ட் தான் இருப்பாரு, பிஸ்மில்லா சொல்லியிருப்பாரு நினைக்க வேண்டியதான். சொல்லாட்ட கூட அவங்க குற்றம் வராது. அவர் உண்மையிலே சொல்லாம இருந்தா கூட நீங்க அதை போட்டு துருவி என்ன செய்யக்கூடாது, அதை ஆராயக்கூடாது. அது வந்து முஸ்லீம் அல்லாதவங்க இறச்சி தர்றாங்கன்றீங்க, அவங்க வந்து அதை சொல்ல மாட்டாங்க. முஸ்லீம் எந்த மாதிரி முஸ்லீமா இருந்தாலும் என்ன செய்வான், பிஸ்மில்லான்னு சொல்லி தான் அறுப்பான், அல்ல பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்தான் வாங்குவான், அது பிரச்சனை இல்ல. முஸ்லீம் அல்லாதவங்க இறச்சி தந்தா, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இருந்தா பிரச்சனை இல்ல, உயிரினங்களை நம்ம மீன் தந்தா பிரச்சனை இல்ல. உயிரினங்களை அறுத்து சாப்பிடணும்னு சட்டம் இருக்கிறதுனால, முறைப்படி அறுக்கணும்னு சட்டம் இருக்கிறதுனால, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த தக்பீரை சொல்லி அறுக்கணும் என்ற காரணத்தினால ஒரு முஸ்லீம் அல்லாதவர் நம்மகிட்ட தந்தாருன்னு சொன்னா கேட்கலாம், என்னங்க இது நாங்க இந்த அறுத்தான் சாப்பிடுவோம், முறைப்படி செஞ்சிருக்கா, இல்ல பாய் கட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட வேண்டியதான், அவர் அந்த கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. இங்க மெட்ராஸ்ல எந்த கடையில் வரலாம் சாப்பிடலாம். ஏன் அங்க இதுல மாநகராட்சியிலேயே வந்து நம்ம தான் போய் அறுக்கிறோம், முஸ்லீம் தான் போய் என்ன செய்யறாங்க, எல்லா ஆறுகளையுமே அறுத்து அங்க இருந்தா சீல் வச்சு தான் வருது. அப்ப இந்த மாதிரி ஆட்டு இறைச்சி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம். கோழி கொண்டாந்து கொடுக்குறாங்களா, என்னங்க நீங்க வீட்டுல வச்சு சாவடிச்சீங்களா, தண்ணில முக்கி சாவடிச்சீங்களா, முறையா அறுத்தீங்களான்னு கேளுங்க. இல்லங்க எப்படித்தான் விட்டுருங்க, இல்ல முறையா பாய் தான் அறுத்தாரு, முதல் நேரம் அறுத்துட்டு வந்தோம், அஜர் தான் அறுத்தாரு, பக்கத்து வீட்டுல ஒரு பாய் இருக்காங்க அப்படி சொன்னா சாப்பிட்டு போங்க. அப்ப அந்த அது சொல்லணுங்கிற மேட்டர், அவன் தர்ற ஆளை பத்தி பிரச்சனை இல்ல, சொல்லணுங்கிற ஒரு மேட்ரு. அப்ப எதுக்கு இதை சொல்றோம், இவங்களுக்கு சந்தேகம் வரத்தானே செய்யுது. யாருக்கு சந்தேகம் வருது, ஒருத்தர் இறைச்சி கொண்டு வந்து தரும்போது சொன்னாங்களா சொல்லலையா, இது அவனுக்கு தேவையில்லை, யார் கொண்டு வந்தாலும் நினைக்கலாம. ஒரு தொழுகை இல்லாத ஒரு ஆள் கொண்டு வர்றாரு, இவர் தொழுகை இல்லாத இருக்காரு, இவர் சொல்லிருப்பாரா சொல்லிருக்க மாட்டேன், அது என்ன சந்தேகம் வர சொல்லி அவன் வந்து சொல்றத கொள்கையை ஒத்துக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா சொல்லியிருப்பான், அதை போட்டு விசாரிக்க தேவையில்லை, கொண்டா தந்தானு சொல்லலாம். அப்ப இது எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, தேவையற்ற சந்தேகங்களை தவிர்க்கிறாங்கல்ல. இந்த இடத்துல ஆமா சந்தேகம் வந்து சாப்பிடாதீங்க, நேத்தா இஸ்லாத்துக்கு வந்தான்னு சொல்றீங்க, சொல்லாம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நினைக்காம, இதெல்லாம் பேசிக் இல்லாத, இது எதுல வேண்டாலும் இப்படி வரலாம். அவன் சொல்லலேங்கிறது பற்றி கூட ஏதாவது தெரியணும். இது அது நேற்று வந்தார்கள் என்பது வந்து போதுமான காரணம் இல்லை. நேற்று வந்தார்கள் பூசா வந்தார்கள் என்பது வந்து அவங்க இந்த பிஸ்மில்லா சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு உரிய ஆதாரம் இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இது வந்து புகாரியில 2057, 5507 ஆகிய ஹதீஸ்கள்ல இது பதிவாக இருக்கிறது. அப்ப அர்த்தமற்ற சந்தேகங்கள் உள்ள விஷயங்களை நம்ம தவிர்த்து கொண்டு அது அல்லாஹ் நமக்கு அனுமதிச்சிருக்கிறான் என்று புரிந்து கொள்ளணுமே தவிர, ஆதாரத்தோடு உள்ள சந்தேகங்களை தான் என்ன செய்யணும், அது ஹராம் நம்ம நினைக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, குடி போதையில மூழ்கி இருந்த சஹாபாக்கள் வந்து சஹாபாக்கள் ஆன பிறகும் கூட காபிர்களா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காலத்திலையும் ரொம்ப குடிச்சாங்க. அது குடிங்கிறது பெரிய பயங்கரமான ஒரு அந்த நாட்டுடைய ஊருடைய பழக்கமாவே இருந்தது. இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் மூழ்கி கிடந்தவங்க அவங்க அப்பதான் வந்து இஸ்லாம் வந்து தடை செஞ்ச பிறகு, இஸ்லாத்துக்கு வந்தவனையும் கூட இஸ்லாம் தடுக்காம இருந்துச்சு, கடைசியா தடுத்துருச்சு. தடுத்த உடனே என்னவாச்சு, எல்லாரும் அதை விட்டு தூக்கி வந்து உடைச்சு நினைச்சிட்டாங்க, அதுல இருந்து விடுபட்டு வந்துட்டாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டா, நீங்க வந்து இந்த மதுபானத்தை யூஸ் பண்றதுக்குன்னு சில பாத்திரங்கள் வச்சிருந்தாங்க, அது மதுபானம் தான் போடுவாங்க, அந்த மாதிரி பாத்திரங்கள் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருந்தாங்க. இது வந்து கல்லு சாராயத்துக்கு உள்ளதுன்னு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வச்சோன்னு இதுல எப்படி இருக்குன்னு விளங்கிறதுக்காக வேண்டி. இப்ப கூட ஒயின் அதுக்குன்னு தனித்தனி பாத்திரங்கள் வித்தியாசமா போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்குன்னு ஒயின் குடிக்கிறதுக்குன்னு ஒயினுக்கு தனி கிளாஸ் கப் இருக்கும், சாதாரண டீ கிளாஸ்ல ஒயின் தர மாட்டாங்க, அதுக்குன்னு இப்படி வச்சு ஒரு இது மாதிரி வச்சு அந்த கிளாஸை பார்த்தோம்னா என்னது, அதுக்கு பேர ஒயின் கிளாஸ்ங்கிறாங்க. அது சாராயம் குடிக்கிறதுக்குன்னு தனி கிளாஸ் தனி வடிவம்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் இருந்தவொன்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க ஆரம்பத்துல, இனிமே நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எதை யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மதுபானத்தை ஊத்தி குடிப்பீங்கள அல்லது பாதுகாத்து வைப்பீங்க அந்த பாத்திரங்கள்லாம் உடைச்சு விடுங்கன்ட்டாங்க. சஹாபாவெல்லாம் உடைச்சு விட்டாங்க. எதுக்கு இப்படி சொன்னாங்க, பல யாவும் வந்துடும், அப்படி குடிச்சு குடிச்சு பல நாளுக்கு இப்பதான் விட்டு வந்திருக்கிறாங்க, அந்த பாத்திரத்தை பார்த்தோம் என்ன செய்யும் அப்படின்னு மாதிரி நினைச்சு முதல்ல செஞ்சுட்டாங்க. பிறகு அவங்களுக்கு தோணுது இது பேசிக் இல்லையே, தடுத்தது அவங்க தான், அது வழி இல்லாம தடுத்து விட்டாங்க உள்ள இருக்கு. அப்புறம் உங்களுக்கு புகார்ல தடுத்தாங்கன்னு வரும், புகார்ல வரும். அந்த ஒரு கூட்டத்தார் வரும்போது 4 விஷயத்தை எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்துல் கைஸ் கூட்டம் வரும், முதல் வால்யூம்ல இருக்கும். அப்துல் கைஸ் கூட்டம் வரும் பொழுது 4 விஷயத்தை தடுத்தார்கள் சொல்லும் பொழுது அதுல இந்த சொர கொடுக்கலாம் வருது, இதெல்லாம் தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா யோசிச்சு பாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது வஹி வந்திருக்குது. இதுல இருந்து பாத்திரத்தில் என்ன இருக்குது, தண்ணி அடிக்காம இருக்கணும்னா அந்த பாத்திரத்தில் வேற ஏதாவது அடிக்க வேண்டியான, அதான கூடாது, சாராயம் தானே குடிக்க கூடாது, கல்லு தானே குடிக்க கூடாது, அதுல காப்பி ஊத்தி குடிச்சா நமக்கு என்ன அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோணி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நகைத்துக்கும் அணில் ரூபி,
இந்த மதுபானங்கள் பயன்படுத்தின பாத்திரங்களை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று உங்களுக்கு தடுத்திருந்தேன். இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் துரூப லாயுஹில்லு செய்யா ஒலாயுஹர்ரிமுஹு, பாத்திரங்கள் எதையும் ஹலாலாக்கப் போவதில்லை, பாத்திரங்கள் எதையும் ஹராமாக்கப் போவதில்லை. குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தர்றதுதான் ஹராமு. பாத்திரத்தை மாத்திக்கிட்டு குடிக்கலாமா? பட்டி கிளாஸ்ல சராயம் குடிக்கலாமா? மேட்ரு என்னது? அதுல உள்ள சரக்குக்கு தான் விஷயமே தவிர அது அரைச்சு வைக்கிற பாத்திரம் மேட்ரு கிடையாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த கள்ளு சாராயத்துக்கு பயன்படுத்தின பாத்திரங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் அது வேற எதுக்காக பயன்படுத்திக்கிறங்க. பேசிக் இல்லைன்னு தெரிஞ்சவனு வாபஸ் வாங்குறாங்க. பார்த்தீங்களா, சந்தேகத்துக்கு ஒரு பேசிக் ஒரு அடிப்படை இருக்கும் நினைச்சு முதல்ல சொல்லிவிட்டாங்க, முதல்ல தடுத்துடுறாங்க. தடுத்து என்ன செய்யறாங்க, ஆமா இதுல இதா மார்க்கத்துல தட, கல்லு குடிக்க கூடாதுன்னு நல்லா செய்யறான், கம்ரு தானே தடுக்கப்பட்டிருக்குது. அப்ப சாராயத்தை எல்லாம் தடுத்திருக்கும் போது அதை வச்சு இந்த பாத்திரம் தடுக்கிறேன், அது என்ன ஒரு கிரவுண்டும் இல்லையே, ஒரு அடிப்படையே இல்லையே அப்படின்னு நினைத்து என்ன செய்யறாங்க, இதெல்லாம் ஹராமாக்காது. பாத்திரங்கள்னால ஒண்ணு ஹராமா போவாது, பாத்திரங்கள்னால ஒண்ணு ஹலாலா போவாது. இது முஸ்லிம்ல 3724வது ஹதீஸ்ல இது பதிவாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, சந்தேகங்கிறதுக்கு ஒரு எல்லை வச்சுக்கிறங்க. காரணம் இல்லாத சந்தேகம், பாத்திரத்தின் மீது சந்தேகப்படுறதுனா காரணம் இல்லாத சந்தேகம். அதை நானே தப்பா சொல்லிட்டேன் மாத்திக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மாத்திக்கொண்ட ஒரு விஷயம். அதனால இந்த ஹராமான விஷயங்களை நம்ம தவிர்த்துக் கொள்வது போலவே சந்தேகத்துக்கு இடமானதை தவிர்த்துக் கொள்ளணும். அதே நேரத்தில் சந்தேகத்துக்கு அடிப்படை இல்லாத விஷயங்கள்ல ஒரு ஆதாரமற்ற சந்தேகங்களை நம்ம உண்டாக்கி இருந்தோம்னு சொன்னா, பரட்டு சந்தேகத்தை உண்டாக்கி இருந்தோம்னு சொன்னா அதை தவிர்த்துக் கொள்ளணும். அதுக்கு எந்த வயிற்று கொடுக்க வேண்டியதில்லை, அது ஹலால் தான், அனுமதிக்கப்பட்டதான் என்று நம்ம முடிவு செஞ்சுக்கிறணும். இது முத்தாய்ப்பா ஒன்று கடைசியா சொல்வதாக இருந்தால், நமக்கு எல்லாத்திலையும் முன்மாதிரியாக இப்ராஹிம் நபியை தான் எல்லாம் சொல்றோம். இத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் நபியை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் முன்மாதிரியா எடுத்துக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயத்துல தான் அல்ல எடுக்க வேணாங்கிறான். அவருடைய தகப்பனார் இஸ்லாத்துல இல்லாம இருந்தாரு, அவருக்காக இப்ராஹிம் நபி பாவ மன்னிப்பு தேடினாங்க, தேடக்கூடாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் பாவ மன்னிப்பு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலன்னா அல்ல என்ன செய்ய மாட்டான், அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை மன்னிக்க மாட்டான். தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு கேட்கறது அல்ல கண்டிச்சவன அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அவர் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு கேட்டாரு, அதை முன்மாதிரியா வச்சுட்டு நீங்களும் உங்களுடைய பெற்றோர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தால், சிறுக்கு குஃபுர்ல இருந்தால் நீங்க பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. அதுக்கு அவரை முன்மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஒன்ன தவிர எல்லாத்திலையும் முன்மாதிரிங்கிறான். லகத் கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் இடத்திலையும் அவரோடு இருந்த மக்களிடத்திலையும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. இல்லா கவுல இப்ராஹிம சஸ்தக்பிரன்ன ரப்பி, உங்களுக்கு அல்லாஹ் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் பாப்பாட்ட சொன்னார தகப்பனாட்ட, அதுல தவிர மற்ற எல்லாத்திலும் உங்களுக்கு என்னவா இருக்கு, முன்மாதிரி இருக்கு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்க பிரயாணம் பண்ணி போயிருக்கும் பொழுது அங்க ஒரு ராஜா இருக்கிறான். அவன் ஊருக்கு போனவன என்ன செய்யறாங்க, அவன் இப்ராஹிம் நபியுடைய மனைவி சாரா இருக்காங்க இல்லையா, சாரா ரொம்ப அழகியா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கள அவன் தவற அடைவதற்காக அந்த ராஜா முயற்சி பண்ணி இது யாருன்னு கேட்கறான். உடனே அவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மனைவி என்று சொல்லிவிட்டால் கொண்டு விடுவான். ஏன்னா கணவன் தானே தரையடிப்பான் எப்போதுமே. ஒரு மனைவின்னு சொல்லிவிட்டா ஆளை காலி பண்ணி விடுவான். அதுக்காக என்ன பண்ணாரு, சகோதரின்னு சொல்லிட்டாரு. இப்ராஹிம் நபி என்ன பண்ணிட்டாரு, சகோதரினோட அவருக்கு ஒண்ணு கை வைக்க மாட்டான். சகோதரி தான போட்டி இல்ல அப்படி நினைத்து கொண்டு என்ன செய்யறான், அந்த பெண்ணை தவறான முறையில் அவன் பலாத்காரம் பண்ண நினைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு குதிரத்தினால ஒரு உதவியினால அவனுக்கு ஒண்ணு செய்ய முடியாம போயிடுது. அப்ப நீ சைத்தான கொண்டா நிப்பாட்டிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்ப என்ன பண்றான், அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக அம்மா ஹாஜரா அம்மா அங்க அடிமையா இருக்காங்க அவனோட அரண்மனையில. அந்த அடிமையத்துக்கு என்ன செய்யறாங்க, நீங்க சேவகத்துக்கு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடிமைங்கிறது அந்த காலத்துல ஆறு மாடு மாதிரி தான். அடிமைங்கிறது ஆறு மாடை கொடுக்குற மாதிரி ஒரு பொருள் மாதிரி தான். அந்த காலத்துல மனிதர்களே அடிமையா வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த அடிமையை அன்பளிப்பாக இப்ராஹிம் நபி கொடுத்து மனைவியோட சந்தோஷமா அனுப்பி வச்சிடறான். அதை இப்ராஹிம் நபி வாங்கி கொண்டார்கள். அப்ப அவன் காப்பிட்டு வாங்க கூடாதுன்னா என்ன செய்ய மாட்டாங்க, அவன் என்ன ஒரு கொடூரமானவன் கெட்டவன், எந்த பொம்பளை கண்டா விடமாட்டான், இப்படிப்பட்ட ஒருத்தன் தெரிஞ்சும் கூட அவன் ஒரு அன்பளிப்பை தரும்போது செஞ்சுக்கிறாங்க, அந்த ஹாஜரா வாங்கிக்கிறாங்க. பிறகு அவங்களே மனைவி ஆக்கி கொண்டார்கள். அவங்க வழியில தான் என்ன செய்யறாங்க, இஸ்மாயில் நபி பிறக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த வழியில வந்தவங்க தான். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது எங்க இருக்குன்னு கேட்டா, இது புகாரியில 3358வது ஹதீஸாகவும் 5084வது ஹதீஸாகவும் இருக்கிறது. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா,
வசுவாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கரெக்டான விஷயத்துல அல்லாஹ் ஹராமாக்குனதுக்கு தெளிவான கிரவுண்ட் இருந்தா மட்டும் என்ன செய்யுங்க, அதை கடைப்பிடிங்க. அல்ல ஹராமா இருக்கும் என்பதற்கு போதுமான முகாந்திரம் இருந்தால் அதை விட்டு தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை நம்ம இதுல விளங்கிக் கொள்கிறோம். இது நம்ம சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி.